ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th ஹிஸ்ட்ரியில் வந்து செகண்ட் யூனிட், அதாவது தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். ஃபஸ்ட் யூனிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். 1905 வந்து பார்த்திங்கன்னா வங்கப்பிரிவினை வந்து ஏற்படுத்தப்படுது. இதுதான் வந்து இந்த வங்கப்பிரிவினை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கப்பிரிவினை தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மிதவாத தேசியவாதிகளால் வந்து எதிர்க்கப்பட்டுச்சு. இந்த வங்கப்பிரிவினைக்கு நடந்த போராட்டத்தில் முதலாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் விளிம்பு நிலை மக்களும் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்திய தேசிய இயக்கத்தோட வரலாற்றிலே முதன்முறையாக பெண்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் விளிம்பு நிலை மக்களும் வந்து பார்த்திங்கன்னா நவீன தேசிய சிந்தனைகளையும் அரசியலையும் அறிஞ்சுக்கிறாங்க. இந்தியாவில் வந்து வட்டார மொழி பத்திரிகைகள் வந்து வளர்ச்சி பெறுது. இதன் காரணம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தோட முக்கிய சாதனை. இந்தியாவில் வட்டார மொழி பத்திரிகைகள் பெற்ற வளர்ச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தின் முக்கிய சாதனை. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையும், மகாராஷ்டிராவில் வந்து பார்த்திங்கன்னா கேசரி அப்படிங்கிற பத்திரிகையும், வங்காளத்தில் வந்து யுகந்தர் அப்படிங்கிற பத்திரிகையும் வந்து பார்த்திங்கன்னா வட்டார மொழி பத்திரிகைகளாக வந்து அப்போ செயல்பட்டுருக்கு. இதில் வந்து யுகந்தர் அப்படிங்கிற இதழ் வந்து பார்த்திங்கன்னா புரட்சிகர வார இதழ். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதேசி இயக்கம் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கில அரசோட அடக்குமுறை சட்டங்கள் வந்து போடப்படுது. சுதேசி இயக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடக்குமுறை சட்டங்களை வந்து கொண்டு வராங்க. என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு பார்க்கலாம். 1907 வந்து பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்கள் சட்டம் சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. 1908 வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள் சட்டம், தூண்டுதல் குற்றச்சட்டம், வெடிமருந்து சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3 சட்டங்கள் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் 1910 வந்து இந்திய பத்திரிகை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில அரசோட அடக்குமுறை சட்டங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1905 வங்கப்பிரிவினை வந்து ஏற்படுத்தப்படுது. 1905 ஜூலை 19 வந்து அறிவிக்கிறாங்க, வங்கப்பிரிவினை வந்து அறிவிக்கிறாங்க. 1919 அக்டோபர் 16 வந்து நடைமுறைக்கு வருது. கர்சன் பிரபு வந்து பார்த்திங்கன்னா 1899 ஜனவரி 6 வந்து வங்காளத்தோட தலைமை ஆளுநராக பொறுப்பேற்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னென்ன சீர்திருத்தங்கள் செஞ்சார் அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்கத்தா மாநகராட்சி குழுவில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வந்து குறைக்கிறாரு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு நியமன உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கிறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1899. அது மட்டும் இல்லாமல் 1904 வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழக சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வராரு. அதன்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா அரசோட, அதாவது ஆங்கில அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் 1904 இன்னொரு சட்டம் வந்து வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக ரகசிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து வருது. அதில் வந்து திருத்தங்களை வந்து மேற்கொள்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது இங்கிலாந்து கவர்மெண்ட்டோட அரசில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து யாரும் வந்து தெரிஞ்சுக்கூடாது, மக்களுக்கு வந்து தெரிய வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அலுவலக ரகசிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வராங்க. இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2005 தான் வந்து நீக்கப்பட்டிருக்கும். 2005 வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து இருந்துச்சு. 2005 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஐ வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அலுவலக ரகசிய சட்டத்தை வந்து நீக்கிட்டு ஆர்டிஐ கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிஸ்லி அறிக்கை, அதாவது கர்சன் பிரபுவோட இந்த பிரிவினை திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்லி அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1903 இந்தியாவின் பிரதேச மறுவிநியோகம் தொடர்பான குறிப்பு. அதாவது ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தை வந்து பிரிக்கிறாங்கல்ல, மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிப்பாங்க. அதுக்கான மறுவிநியோக தொடர்பான குறிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்லி அறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 1903 5 அதாவது ரிஸ்லி அறிக்கை வந்து 1903 வருது. 3 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்லி அறிக்கை வந்து முழு திட்டமாகவே மாற்றிடுறாங்க. அதாவது கர்சன் பிரபு வந்து பார்த்திங்கன்னா 1903 1905 வங்காளத்தை வந்து பிரிக்கணும் அப்படிங்கிற முழு திட்டமாகவே வந்து மாற்றிடுறாரு. இதை வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்தை வந்து கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த கிழக்கு வங்காளத்தையும் மேற்கு வங்காளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே பாகீரதி அப்படிங்கிற ஆறு வந்து இயற்கையாகவே பிரிச்சிருக்கு. கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் இருந்திருக்காங்க, மேற்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ் இருந்திருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா
கிழக்கு வங்காளத்தை வந்து முஸ்லீம்களுக்கும், மேற்கு வங்காளத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கும் அறிவிச்சிடுறாங்க. 1904 வந்து கர்சன் பிரபு இதுக்காக என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு வங்காளத்தில் வந்து முஸ்லீம்கள் இதுவரைக்கும் அனுபவித்திராத சுதந்திரத்தை வந்து அனுபவிக்கலாம். அதாவது இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்காத ஒற்றுமையை வந்து புதிய மாகாணமான கிழக்கு வங்காளத்தில் வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த வங்காள பிரிப்பு இருக்குல்ல, அதை எதிர்த்து வந்து நிறையா போராட்டங்கள் நடந்திருக்கும். அதை எதிர்த்து வந்து போராடினதில் முக்கியமானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரை வந்து சொல்லலாம். இவரை வந்து மையமாக கொண்டு வங்கமொழி இலக்கியம் வந்து மதிப்பு பெற்றுச்சு. 1905 ஆகஸ்ட் 7 வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தா நகர அரங்கில், அதாவது டவுன் ஹால் அப்படின்னு சொல்லப்படுற கல்கத்தா நகர அரங்கில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்ற மற்றொரு கூட்டம் வந்து நடைபெறுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படுது. 1905 ஆகஸ்ட் 7 வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்படுது. சுதேசி இயக்கத்தோட குறிக்கோளை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஜி சுப்பிரமணியம் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கத்தோட குறிக்கோள் குறித்து ஜி சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சுதேசி இயக்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கம் வந்து சுய உதவி அப்படிங்கிற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவி திட்டத்தை வந்து ஆத்மசக்தி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மசக்தி திட்டத்தை வந்து தன் எழுத்துக்கள் மூலமாக பிரபலமடைய செய்கிறாரு. இதன் மூலமாக தாகூர் வந்து சுய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாரு. அதாவது ஆத்மசக்தி சுய உதவி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுயமாக வந்து பொருளாதார வளர்ச்சி, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி. சுய உதவிக்காக வந்து பார்த்திங்கன்னா சுய உதவி அப்படிங்கிற செய்தியை பரப்புறதுக்காக ரவீந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேளாக்கள் அப்படிங்கிற திருவிழாக்களை பயன்படுத்தி சுய உதவி அப்படிங்கிற செய்தியை வந்து பரப்புறாரு. சுதேசி அப்படின்னா, அதாவது சுதேசி இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டுச்சுல, அது எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சு? 1905 ஆகஸ்ட் 7 வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அந்த சுதேசி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரோட சொந்த நாடு. இந்த தத்துவத்தோட தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சுதேசி அப்படிங்கிற தத்துவம் வந்து எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1872 பூனாவில் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ கோவிந்த ரானடே அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தொடர் சொற்பொழிவு மூலமாக இந்த சிந்தனையை வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு. எப்போ 1872 வந்து பிரபலப்படுத்தியிருக்காரு. ஆனால் 1905 தான் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் வந்து உருவாகியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சதீஷ் சந்திரவா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 1902 விடிவெள்ளி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழகத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பார். இது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழகத்தால் என்ன முன்மொழியப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி இயக்கத்து, அதாவது வட்டார மொழியில் வந்து கல்வி அப்படிங்கிற கருத்து வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்திற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவரால் முன்மொழியப்பட்டிருக்கு. அதாவது சுதேசி இயக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழியில் தான் கல்வி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து சதீஷ் சந்திரவாவால் ஏற்படுத்தப்பட்ட விடிவெள்ளி கழகம் 1902 வந்து சதீஷ் சந்திரவாவால் ஏற்படுத்தப்பட்ட விடிவெள்ளி கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார மொழியில் தான் கல்வி அப்படிங்கிற கருத்து வந்து முன்மொழியப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா 1905 நவம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கான தேசிய கழகம் வந்து தோற்றுவிச்சிருப்பார். அதாவது இந்த இயக்கத்தின் மூலமாக, விடிவெள்ளி கழகத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கும். 1906 வந்து பார்த்திங்கன்னா வங்காள தேசிய கல்லூரி, அதுக்கப்புறம் வங்காள பள்ளி ரெண்டும் வந்து நிறுவப்பட்டிருக்கும். சமிதிகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொண்டர் படை அப்படின்னு சொல்லுவாங்க சமிதிகளை. அதாவது பெருவாரியான மக்களை ஒன்று திரட்ட மேற்கொள்ளப்பட்ட மற்றொரு வெற்றிகரமான முறை. அதாவது சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, கதராடை உடுக்கணும், இந்த மாதிரி வந்து சுதேசிய பொருட்களை வந்து தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது சுதேசி இயக்கத்தில் சொல்லியிருப்பாங்க. அதன் மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஒன்று திரட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சமிதிகள் அப்படிங்கிற மற்றொரு வெற்றிகரமான முறை மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து ஒன்று திரட்டியிருப்பாங்க. 1906 வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கம் முக்கிய மாற்றம் பெறுது. இந்த இயக்கத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் அரசியல் சுதந்திரம் அல்லது சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்தை வந்து அதாவது பரப்புறதுக்காக பயன்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமிதிகளை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுதும், அதாவது இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சுதந்திரம் அல்லது சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்தை வந்து பரப்புகிறாங்க. லால் பால், அதாவது லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பால கங்காதர திலகர் அப்படிங்கிற 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதத்தோட முக்கிய உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் சொல்லுவாங்க. அரவிந்த கோஷும் சேர்த்து சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் தான், லால்
பால் இருக்கும். அவங்க 3 பேர். அதாவது லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர் 3 பேர். தீவிர தேசியவாதத்தோட மையப்புள்ளிகள், அதாவது எந்தெந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதத்தோட மையப்புள்ளிகள் அமைஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் வந்து மெயினாக வந்து பூனா சொல்லுவாங்க. தீவிர தேசியவாதத்தோட இருப்பிடம் அப்படின்னு சொல்லலாம், இல்லை தீவிர தேசியவாதத்தோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் பூனாவை, மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் வங்காளம், பஞ்சாப், இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதத்தோட மையப்புள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. திலகர் வந்து சுயராஜ்யத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களோட கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா சொந்த மக்களோட நிர்வாகம் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காரு. இங்கிலாந்துடனான அனைத்து உறவுகளையும் அவர் வந்து துண்டித்து கொள்றதுக்கு வந்து அவர் விரும்பலை. அதாவது சுயராஜ்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தின் மீதான, அதாவது நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்களோட கட்டுப்பாட்டின் கீழே வரணும், அது மட்டும்தான் அவரோட ஆசையோ வழிய. இவரோட இது வந்து பார்த்திங்கன்னா கொள்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துடனான உறவுகள் எல்லாத்தையும் வந்து துண்டித்து கொள்வது கிடையாது. பிபின் சந்திரபால் வந்து சுயராஜ்யத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்நியர் ஆட்சியிலேருந்து முற்றிலுமாக விடுதலை அடைகிறது. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து இந்தியர்களால் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். அதுக்கப்புறமா 1907 வந்து சூரத் பிளவு வந்து நடைபெறுது. சூரத் பிளவுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1906 மிண்டோ பிரபு வந்து அரச பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும், அதாவது தீவிர தேசியவாதிகளுக்கும் மிதவாத தேசியவாதிகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேற்றுமை மேலும் தீவிரமடையாது. அதாவது 1906க்கு முன்னாடி மிண்டோ பிரபு அரச பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளுக்கும் மிதவாத தேசியவாதிகளுக்கும் இடையே வந்து கருத்து வேற்றுமை வந்து நிலவிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மிண்டோ பிரபு வந்து 1906 வந்து அரச பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த கருத்து வேற்றுமை வந்து மேலும் தீவிரமடையுது. இது வந்து பார்த்திங்கன்னா 1906 கல்கத்தா தேசிய காங்கிரஸ் மாநாடு வந்து கல்கத்தாவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, மிதவாத தேசிய தலைவர்கள் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளவு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இந்த பிளவு வந்து தவிர்க்கப்படுது. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பிளவாகிறதா இருந்தது. ஆனால் தாதாபாய் நவ்ரோஜி தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளவு வந்து தவிர்க்கப்படுது. அடுத்த காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்க வந்து தீர்மானிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனாவில் வந்து நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அதாவது 1908 அதாவது 1907 வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு பூனாவில் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பூனா வந்து தீவிர தேசியவாதிகளோட கோட்டை அப்படிங்கிறதுனால மிதவாத தேசியவாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரத்துக்கு மாற்றுறாங்க. 1907 காங்கிரஸ் மாநாட்டை வந்து சூரத்துக்கு வந்து மாற்றுறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மிதவாத தேசியவாதிகள் வந்து ராஸ்பிகாரி கோஷை வந்து முன்மொழிகிறாங்க. தீவிர தேசியவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா லாலா லஜபதி ராய் வந்து முன்மொழிகிறாங்க. இவங்க 2 பேர் வந்து வேட்பாளர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃபெரோஸ் ஷா மேத்தாவோட திட்டத்தின்படி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஸ்பிகாரி கோஷ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். மிதவாத தேசிய தலைவரான ராஸ்பிகாரி கோஷ் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளவு வந்து தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடும். மிதவாத தேசியவாதிகள், அதாவது மிதவாத தேசியவாத காங்கிரஸ் இருக்குல்ல, தீவிரவாத தேசியவாதிகள் காங்கிரஸ் இல்லாமல் மிதவாத தேசியவாத காங்கிரஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து எந்த கழகத்துலேயும் எதுலேயும் இறங்கலை. இவங்க வந்து அவங்களோட வழியிலேயே போய் உரிமையை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க போயிருக்காங்க. ஆனால் வந்து தீவிரவாத தேசியவாதிகள் வந்து அவங்கள வந்து எதிர்க்கிறது தான் முடிவாக இருந்திருக்காங்க. ஆனால் இவங்க வந்து அவங்களோட வழியிலேயே போய் அவங்களுக்கு விசுவாசமாக நடந்து அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையானதை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. மெயினாக சொல்லணும்னா ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா 1908 வந்து காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க, தீவிர தேசியவாதிகள் கலந்துக்கல. இதை வந்து கொஷினாக கேட்கலாம். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து மிதவாதிகள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை எந்த காங்கிரஸ் மாநாட்டில் தீவிர தேசியவாதிகள் வந்து கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். 1908 காங்கிரஸ் மாநாட்டில். அடுத்து வங்காளத்தில் வந்து புரட்சிகர பயங்கரவாதம் வந்து பார்த்திங்கன்னா முன்னதாகவே வளர்ந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே வங்காளத்தில் வந்து வளர்ந்துருச்சு. 1870 வந்து விவேகானந்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காரா அப்படிங்கிற உடற்பயிற்சி நிலையங்கள் வந்து நிறுவப்படுது எங்கே வங்காளத்தில்.
ஆனந்த் மந்த், அதாவது ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல் வந்து பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்டது. இதனோட வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் வந்து இந்த நூலில் இருக்குது. அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சுதேசி இயக்கத்தோட கீதமாகவே மாறிடுச்சு. இந்த நாவல் வந்து பார்த்திங்கன்னா வங்காளத்து புரட்சிகர தேசியவாதிகளால் வந்து பரவலாக படிக்கப்படுது. 1908 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு வந்து நடைபெறுது. இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கு வந்து மெயினான, அதாவது ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் யார், அதாவது குண்டு யார் போட்டாங்க அப்படிங்கிற மெயினாக 2 பேர் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குதிராம் போஸ் அப்படின்னு சொல்லிட்டோம், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுல்லா சாக்கி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வந்து வீசியிருப்பாங்க. 1902 வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் பல ரகசிய சங்கங்கள் வந்து அமைக்கப்பட்டுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுசீலன் சமிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் அமைக்கப்பட்ட, அதாவது ரகசிய சங்கங்கள் அப்படிங்கிறதுல அணுசீலன் சமிதி ஒன்று. அது அணுசீலன் சமிதி அமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஜேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ் அப்படிங்கிற ஒரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்தர் குமார் கோஷ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த கோஷோட சகோதரர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்தர் குமார் கோஷ். இவங்க 2 பேர்த்தால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அணுசீலன் சமிதி கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. டாக்கா அணுசீலன் சமிதி வந்து 1904 வந்து 1906 வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இது டாக்கா அணுசீலன் சமிதி யாரால் ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலின் பிகாரி தாஸால் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் 1906 வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்சந்திர கனுங்கோ அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ பயிற்சி பெறதுக்காக பாரிஸ் போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ பயிற்சி பெற்றுட்டு 1908 வந்து நாடு திரும்புகிறாரு. நாடு திரும்பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணித்லா அப்படிங்கிற இடத்துல வந்து இருந்த ஒரு பண்ணை வீட்டில் வந்து மதச்சார்பு பள்ளி ஒன்றையும் குண்டுகள் தயாரிக்கிறதுக்கான தொழிற்சாலையும் அமைக்கிறாரு. சுதேசி போராட்டக்காரர்களை வந்து கொடூரமாக நடத்திய டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆங்கில அதிகாரியை வந்து கொல்றதுக்கான திட்டம் வந்து இந்த தொழிற்சாலையில் வந்து தீட்டப்படுது. கொலை செய்யும் பொறுப்பு வந்து யார்கிட்ட கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் புரட்சிகரவாதிகளான குதிராம் போஸ் மற்றும் பிரபுல்லா சாக்கி அப்படிங்கிற 2 பேர்த்திட்ட வந்து கொடுக்கப்படுது. 1908 வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு வந்து ஒரு சாட்டு வண்டி மேலே போடுறாங்க. அந்த சாட்டு வண்டியில் வந்து டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் வந்து இல்லை. அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆங்கில பெண்கள் வந்து தவறுதலாக கொல்லப்படுறாங்க. அப்போவே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுல்லா சாக்கி வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு. குதிராம் போஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிராம் போஸை வந்து கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்படுறாங்க. இந்த வழக்கில் வந்து யார் ஆஜராகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்காக சித்தரஞ்சன் தாஸ் அப்படிங்கிறவர் தான் அப்பீலாகி தீவிர தேசியவாதிகளுக்காக வந்து போராடுறாரு. இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்தர் குமார் கோஷ்க்கும் உல்லாஸ்கர்த் அப்படிங்கிற 2 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை விதிக்கிறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க. இந்த வழக்குக்கு அப்புறமா அரவிந்த கோஷ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்கு அப்புறமா அரவிந்த கோஷ் வந்து விடுதலை பெறுறாரு. விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக பாதையை வந்து தேர்ந்தெடுத்து பாண்டிச்சேரியில் போய் வந்து குடியேறாரு. 1950 வந்து இவர் இறக்குற வரைக்கும் அங்கே தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் மிண்டோ மார்லி சீர்திருத்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வகுப்பாரி பிரதிநிதித்துவம் வந்து ஞாபகம் வரணும். வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தோட தந்தை யார்? மிண்டோ பிரபு. மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டனில் வந்து அறிவிச்சிருப்பாங்க. 1909 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் வந்து என்னென்ன வருது, அதாவது இவங்க வந்து என்னென்ன இந்த மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1908 செய்தித்தாள் சட்டத்தை வந்து திருத்தம் செய்கிறாங்க. இந்த சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த திருத்த சட்டத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சேபனைக்குரிய வகையிலான செய்தித்தாள்களை வெளியிடுற அச்சகங்களின் சொத்துக்களை வந்து பறிமுதல் செய்யும் அதிகாரத்தை வந்து நீதிபதிகளுக்கு வந்து வழங்குறாங்க. 1908 செய்தித்தாள் சட்டத்தில். 1910 வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை சட்டம், இந்திய பத்திரிகை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து திருத்தப்படுது. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருத்தத்தில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சக உரிமையாளர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் பிணைத்தொகை கட்டுவதை வந்து கட்டாயமாத்துறாங்க. அதாவது அச்சக உரிமையாளர்கள், அதாவது அச்சிடுறாங்களா செய்தித்தாள் அச்சிடுறாங்களா, அவங்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் இடையே வந்து பார்த்திங்கன்னா பிணைத்தொகை வந்து கட்டுறதை கட்டாயமாக்குறாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன இந்தியாவில் வந்து பேங்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த யார் பேங்க் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு பிணைத்தொகை கட்டணும். அந்த மாதிரி வந்து அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை சட்டம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பத்திரிகை சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அச்சக உரிமையாளர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிணைத்தொகை வந்து கட்டணும், ஆங்கில அரசுக்கு வந்து பிணைத்தொகை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்திய குற்றவியல் சட்டத்தில் வந்து மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா விசாரணையின்றி முடிவுகளை மேற்கொள்ள அனுமதிக்கிறாங்க.
அதாவது இந்திய குற்றவியல் சட்டத்தில் வந்து என்ன திருத்தம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணையின்றி யாரை வேணாலும் கைது செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வந்து விசாரணையின்றி என்ன முடிவு வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து, அதாவது ஆங்கில அரசு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருத்தத்தை வந்து கொண்டு வராங்க. இந்த இதெல்லாம் வந்து எதிர்த்து போராட்டம் நடக்கும்ல, அது வந்து மெயினாக எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மெயினாக வந்து மெரினா கடற்கரை வந்து சொல்லலாம். மெரினா கடற்கரை, அதுக்கப்புறம் வந்து மூர் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த 2 இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கமாக சுதேசி கூட்டம் நடைபெற இடம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 1907ல் பிபின் சந்திரபால் வந்து சென்னைக்கு வந்து மெரினா கடற்கரையில் வந்து உரையாற்றுறாரு. 1906ல் வந்து பார்த்தீங்கன்னா, வஉசி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த கப்பல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு நிறுவனம். இது வந்து இவர் வந்து தனியாக ஆரம்பிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா, பங்குதாரர்கள், அதாவது 40,000 பங்குதாரர்களை கொண்டு தான் ஆரம்பிக்கிறாரு. 10 லட்ச ரூபா முதலீட்டில் 40,000 பங்குகளை கொண்டு வந்து ஆரம்பிக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு வந்து பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கும் இலங்கையை சேர்ந்தவங்களுக்கு 2 நாட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் வந்து பங்கு வந்து கொடுக்கப்படுது. 2 கப்பல் வாங்குறாங்க. என்னென்ன கப்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ் காலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலும், எஸ்எஸ் லாபோ அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பல் வாங்குறாங்க. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அது 2 பேர் இருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பங்குதாரர்கள் வந்து பாண்டித்துரை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், ஹாஜி பக்கீர் முகமது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட பெரிய பங்குதாரர்கள். சுதேசி கப்பல் கம்பெனியோட வெற்றி குறித்து திலகர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட கேசரி மராட்டா அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல் கம்பெனியோட பங்குகளை வந்து விற்கிறதுக்காக யார் உதவி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரவிந்த கோஷ் வந்து உதவுறாரு. அதுக்கப்புறம் கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம். இது வந்து 1908ல் வந்து கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் வந்து நடைபெற்றிருக்கும். 1907ல் வந்து சூரத் பிளவு நடைபெறுதில்ல, இந்த மாநாட்டில் வந்து போய் வ.உ. சிதம்பரனார் வந்து கலந்துக்கிறாரு. அவர் ஊர் திரும்பினதுக்கு அப்புறமா அவர் தான் தீவிர தேசியவாதத்தில் தான் இருந்தார். அதனால வந்து இவர் ஊர் திரும்பி ஒரு அரசியல் அமைப்பை தொடங்குறது வந்து அவரோட ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. 1907 பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சிவாவும் இவர் வ.உ. சிதம்பரனாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி கடற்கரையில் வந்து தினந்தோறும் பொதுக்கூட்டங்களில் வந்து பேசுகிறாங்க. மெயினாக வந்து யார் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவா வந்து சுப்பிரமணிய சிவா வந்து பேசுவார். ஏன்னா இவருக்கு வந்து சுப்பிரமணிய சிவா பேசுகிற அளவுக்கு வந்து இவர் பேச மாட்டார். இவர் வந்து கூட்டத்தை கூட்டுறதுல வந்து மிக திறமை வாய்ந்தவர் வ.உ. சிதம்பரனார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து அவருக்கு, அதாவது சுப்பிரமணிய சிவாவை கூப்பிட்டு அந்த கூட்டத்தில் வந்து பேச வச்சிருக்காரு. 1908ல் வந்து பார்த்தீங்கன்னா, கோரல் மில் தொழிலாளர்களோட படு மோசமான வேலை, வாழ்க்கை சூழல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனாரோட கவனத்தையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய சிவாவோட கவனத்தையும் வந்து ஈர்த்துச்சு. இதில் போராடி வந்து வெற்றியும் பெற்றுத்தராங்க. அதிக ஊதியமும் வந்து இவங்களுக்காக பெற்றுத்தராங்க. இதுவே வந்து இந்த வெற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட முதல் அடி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் வந்து சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட முதல் அடி எதுன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோரல் மில் தொழிலாளர்களோட வேலை நிறுத்தத்தில் வந்து வெற்றி பெற்று தந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட முதல் அடி அப்படின்னு சொல்லலாம். இந்திய தொழிலாளர்கள் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த கோஷின் வந்தே மாதரம் வந்து போலாரம் சுட்டுது. அதுக்கப்புறம் தி ஹிந்து, சுதேசமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதழ் வந்து யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து வெளியிடுறாரு. 1978ல் வந்து பார்த்தீங்கன்னா, தி ஹிந்துவும் சுதேசமித்திரன் வந்து 1891ல் வந்து சுதேசமித்திரனும் ஆரம்பிப்பாங்க. தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் தினசரி, அதாவது முதல் தினசரி நாளிதழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து சுதேசமித்திரன் தான். இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1906ல் வந்து பர்சால் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து புத்தகத்தை வந்து வெளியிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் சுதேசமித்திரன் வந்து இந்த சுதேசமித்திரன் பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வ.உ.சி வந்து தூத்துக்குடியில் நடத்துகிறாருல கூட்டங்கள், அந்த கூட்டத்தில் நடைபெற்ற உரைகள் பற்றி விரிவாக வந்து செய்திகளை வந்து வெளியிட்டது எந்த பத்திரிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுதேசமித்திரன் பத்திரிகை தான். பாரதி வந்து பார்த்தீங்கன்னா, சுதேசமித்திரனோட துணையாசிரியராக 1904ல் வந்து துணையாசிரியராக ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத இதழோட ஆசிரியராகவும் ஆகிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, திலகரோட டெனன்ட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை வந்து தமிழாக்கம் வந்து செஞ்சிருப்பார். யார்? பாரதி வந்து டெனன்ட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற திலகரோட நூலை வந்து தமிழாக்கம் செஞ்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் 1905ல் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நிவேதாவை வந்து சந்திப்பார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் நிவேதா வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து நாட்டு பெண்மணி. அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தரோட சீடர். அதாவது நிவேதிதாவை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாரதி வந்து தீவிரவாதியாக மாறியிருப்பார்.
தீவிர தேசியவாதிகள் மிதவாத தேசியவாதிகளை வந்து பார்த்திங்கன்னா யாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏளனம் செய்கிறாங்க. அதாவது தீவிர மிதவாத தேசியவாதிகள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட வழியிலேயே போய் அவங்க வந்து அவங்களோட உரிமையை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிபணிஞ்சு போகிறதுனால யாசிப்பவர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனம் செஞ்சுருக்காங்க. பாரதி வந்து ஆசிரியராக இருந்த வார இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிற வார இதழில் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். அதே மாதிரி சக்கரவர்த்தினியில் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியா அப்படிங்கிற வார இதழ் வந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளோட குரலாகவே மாறிடுச்சு. சுதேசி இயக்க தலைவர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1907 மார்ச் 9 வந்து சுதேசி தினம் அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. எதனால் வந்து இந்த 1907 மார்ச் 9 வந்து சுதேசி தினமாக அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் சிறைவாசத்துக்கு அப்புறமா விடுதலை செய்யப்பட்டிருப்பார். அதனால் அந்த தினத்தை வந்து சுதேசி தினமாக அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் வந்து அனுசரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை அரசு வந்து ஆங்கில அரசு வந்து அந்த கொண்டாட்டத்தை வந்து அனுமதிக்கலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவா, வ.உ. சிதம்பரனார், பத்மநாபர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அந்த அவங்களோட அடக்குமுறையும் மீறி ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையும் மீறி 1907 மார்ச் 9 வந்து பார்த்திங்கன்னா சுதேசி தினமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1908 மார்ச் 12 வந்து பார்த்திங்கன்னா தேச துரோக குற்றத்திற்காக இவங்க 3 பேருமே வந்து கைது செய்யப்படுறாங்க. அடுத்து 1911 ஜூன் 17 ஆஷ் படுகொலை நமக்கு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ் படுகொலை வந்து வாஞ்சிநாதன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செஞ்சுருப்பார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா மணியாச்சி ரயில் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்படுறாரு. வாஞ்சிநாதன் வந்து பார்த்திங்கன்னா புனலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை காவலராக பணியாற்றிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு புரட்சிகர குழுவில் வந்து இவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். வாஞ்சிநாதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு பயிற்சி அளித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.வே. சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்காக பயிற்சி கொடுத்துருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் யூனிட், அதாவது 3rd யூனிட்டை பார்க்கலாம்.